திரு பரமன். நீங்கள் எப்படி பார்க்கல, எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது தண்ணீரில் அழுகின்ற மீனோட கண்ணீர் வந்து வெளியே தெரியாது. இது யாருக்கான ஓமை? இது மொத்த திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் உண்டான ஓமை தான் இது. அதாவது முன்பிருந்தே பாருங்க, அதாவது இந்த கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லப்பட்ட வாக்குறுதி நிராகரிக்கப்பட்டுச்சு. சரி, திரும்ப வந்து அப்போ வரைக்கும் வந்து திமுக உறுதியாக 200 தொகுதி ஜெயிக்கும்ன்ற ஒரு வியூகம் வந்து உருவாக்கப்பட்டது. அது சென்று கொண்டே இருந்துச்சு. திரும்ப நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையிலையும் திட்டமிட்டு ஒரு விசிகா வந்து வஞ்சிக்கப்படுது. அப்பவும் அந்த வியூகம் இருக்கு. அதற்கு பிறகு களம் ஆரம்பிக்கப்பட்டு வேட்பாளர் வந்த பிறகு இந்த கள நிலவரம் மாறுது. எப்படின்னு? இது வந்து தொங்கு சட்டசபையை நோக்கி நகருது. இது தொங்கு தான் உறுதியா. இந்த தேர்தல் முடிவு தொங்கில தான் போய் நிற்கும். 200 தொகுதிக்கு மேல. ஏன் நான் சொல்றேன்னு கேளுங்க. இப்போ அதிமுகவும் திமுகவும் போட்டியிடக்கூடிய நேரடியாக மோதக்கூடிய தொகுதி 135. அதிமுக அலைன்ஸோட திமுக மோதக்கூடிய தொகுதி 40. சரி, ஏடிஎம்கே அலைன்ஸோட, அதாவது டிஎம்கே அலைன்ஸோட ஏடிஎம்கே மோதக்கூடிய தொகுதி 38. திமுக அதிமுக ரெண்டுமே இல்லாம வெறும் அலைன்ஸ் மட்டுமே மோதக்கூடிய தொகுதி 21. சரி, இப்போ இந்த அதிமுக அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய திமுகக்கு எதிராக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பெருவாரியான தொகுதிகளை திமுக வென்றோம். சரி, அதே மாதிரி தான் திமுக அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய பெருவாரியான தொகுதிகளை அதிமுக வென்றோம். இந்த ரெண்டு முடிவுக்கு எப்படி வர்றீங்கன்னு கேட்குறேன். இல்ல, இப்ப நீங்க எப்படி 200 முடிவுக்கு வந்தீங்க? அதே தானே இது. நீங்க ஒரு பெரிய கட்சியை எதிர்த்து சின்ன கட்சி எப்படி சார் ஜெயிக்க முடியும்? அதான நிலவரம். இப்ப விசிகா கொடுக்கப்பட்டிருக்க 8 தொகுதியில 5 தொகுதி அதிமுக எதிராக இருக்கு இல்லையா? அப்போ அந்த 5மே வந்து உங்களுக்கு சிக்கல் தான். 2 பாமக எதிராக, 1 அமமுக எதிராக. சரி, அப்ப இது வந்து ஹைலி ரிஸ்க் தான் விசிகேக்கு. அப்ப திட்டமிட்டு நாம முன்பே சொன்ன மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வலுவிழக்க செய்யக்கூடிய வேலைகளை திமுக உறுதியா செய்யுது. அது யாரெல்லாம் இந்த கூட்டணியில 2 திராவிட கட்சிகளாலேயும் வஞ்சிக்கப்பட்டவர்கள் யாருன்னா இஸ்லாமியர்களும் தலித்துகளும் தான். இஸ்லாமிய இயக்கங்களும் தலித் இயக்கங்களும் அதிகமா வஞ்சிக்கப்பட்டிருக்கு கூட்டணின்ற பேர்ல. அதாவது உள்ள வச்சே கழுத்து இருக்கிற வேலையை 2 திராவிட கட்சிகளுமே செஞ்சிருக்கு. ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட்டுங்கிறது ஒரு அங்கீகாரமா அல்லது அது வந்து கழுத்து இருக்கக்கூடிய வேலையா? இல்ல சார், அது வந்து அங்கீகாரம் யாருக்குன்னா, இப்ப நீங்க திமுகல ஒரு 5 கோடி கொடுத்து 10 கோடி கொடுத்து சீட்டு வாங்குறவங்களுக்கு அங்கீகாரம். இப்ப இது வந்து ஒரே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ சிறுபான்மையினருக்கோ அது வந்து உரிமை. சிந்தனை செல்வனோ பனையூர் பாபுவோ இவங்க எல்லாம் 5 கோடி 10 கோடி கொடுத்து ஒரு சீட்டு வாங்க சார், அது உரிமை சார். விசிகாக்கு நீங்க கொடுக்க வேண்டிய சீட்டுன்றது உரிமை. இல்ல, தேமுதிகக்கு நீங்க 10 சீட்டு கொடுத்தீங்கன்றது அங்கீகாரம் கிடையாது. அது நீங்க கேளுங்க, அது உரிமையா? அது நீங்க கேளுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க இத்தனை சீட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, இத்தனை சீட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இத்தனை சீட்டு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் உருவாயிருக்குன்னு விசிகாவுடைய இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக கிடைக்கக்கூடியவருக்குங்கிறது விசிக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தானே. இப்போ இதே விஜய் அவர்களுடன் கூட்டணி செல்ல வேண்டும், கூட்டணி போவாங்களா, ஆட்சி அதிகாரத்தை பங்கு அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்ன உடனேயே நேரடியாக அந்த கேள்வி யாருக்கு வந்ததுன்னு திருமாவளவன் அவர்களுக்கு வந்தது. அவர் அங்கு ஒருவேளை சென்றிருந்தால் சரிபாதியான இடங்களே அவர் பகிர்ந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் ஒரு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டுங்கிறது அவருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் தானே, ரெக்கக்னிஷன் தானே. அதை இல்லாமல் அது மாற்று இடத்தை நோக்கி அவர் செல்லாமல் இருப்பதற்கான ஒரு காரணம் தானே, கொள்கை தானே. இத்தனை வருஷமா உங்களுடைய தான் கூட்டணியில் இருக்காரு. என்ன காரணத்துக்காக இருக்காரு? நீங்க எம்எல்ஏ கொடுப்பீங்க, எம்பி கொடுப்பீங்கன்னா இருந்தாரு. என்ன காரணத்துக்காக திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பொதுவான அது ஒரு உறுதித்தன்மை கொடுக்குதானே. இது அது ஒரு அரசியலில் அதிகாரத்தை நோக்கி பயணப்படு அப்படிங்கிற அதிகாரத்தை பிடிச்சாதான் நம்ம அடுத்த இடத்தை நோக்கி நகர முடியுங்கிற அந்த ஆஸ்பெக்டை நோக்கி நகருதானே சார்? ஆமா சார், அந்த ஆஸ்பெக்ட்ல அதுக்காக தன்மானத்தை இழக்க முடியுமான்னு தான் கேட்கிறேன் நான். சார், தேர்தலில் நம்பரும் முக்கியம் சார். நம்பர் முக்கியம் சார். நம்பர் தேமுதிக எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டுச்சு, விசிகாக்கு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டுச்சு? இன்னைக்கு ஃபீல்ட்ல எந்த நம்பர்? இல்ல நீங்க எந்த நம்பரை நீங்க அடிப்படையில கொடுக்குறீங்க? தேமுதிகவை குறைத்து மதிப்பிட முடியாது. நீங்க ஏதோ இப்ப கடைசி தேமுதிக பெரிய கட்சி, அப்படி பெரிய கட்சி அந்த அடிப்படையில பாக்காதீங்க. அதாவது கடந்த காலத்துல மக்களுக்காக தேமுதிக எந்த இடத்துல நின்றுருக்கு, விசிக எந்த இடத்துல நின்றுருக்கு? இல்லங்க, 10 சீட்டு கொடுத்தது வருத்தம் தான். ஆனால் அந்த வரலாறை எண்ணி பார்க்கும்போது அவங்க கண்ட அந்த நீங்க கேப்டன் விஜயகாந்த் இருந்தபோது உண்மையிலேயே எதிர்கட்சி தலைவராக வந்தார்.
அதற்கு பிறகு அவங்க வாங்கிய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவிலே வந்து அதாவது நான் சொல்லிட்டேன், அதை வந்து விசிக அவருடைய செஞ்சிருக்காங்க. கண்ணீர்ங்கிறது ஆனால் இன்றைக்கு நீருக்குள் இன்னைக்கு வந்து அந்த அம்மா வழிகின்ற வந்து அந்த கட்சியை இயக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து அவங்க கடந்து செல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தேமுதிகவை குறைத்து மதிப்பிட்டு அவர் இல்ல பேசல. குறைத்து மதிப்பிடல. அவர் என்ன சொல்றாருன்னா விசிக வந்து அந்த இடத்தை அவர் கொடுத்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறேன். நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க உண்மை Right. நான் பேசுவோம். சார் அதான் இப்போ அது வந்து இது கண்டிப்பாக இந்த தேர்தல் தொங்கில் போய் நிற்க போகிறது. இதை கணக்கில் வைத்து அரசியல் கணக்குகளை மாற்றுவதற்கு உண்டான உரிமை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கு. இப்போ திமுக வகுத்த அந்த 200 தொகுதின்ற வியூகத்தை உடைத்தது வந்து திருமாதான். ஓஹோ, உடைத்தார், கண்டிப்பா உடைத்தார். அது வந்து கண்டிப்பா தொங்குல இருக்குன்றத வெளியே காட்டாம பல்வேறு திரைகளை போட்டு மூடி வச்சிருந்தாங்க. அது முற்றிலும் தவறு சார். அது இன்னைக்கு வந்து ஏன்னா அதுக்கு உண்டான எல்லா நகரங்களையும் அப்படி ஒரு கோணத்துல நீங்க கொண்டு போறீங்க. இல்ல சார், வந்து திமுக மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு வந்து பெண்கள் மிகப்பெரிய அளவுல பிரச்சாரத்துல நாம சந்திக்கிறோம். மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. இன்னைக்கு இதனால் பலனடைந்த பல்வேறு தரப்பு மக்கள் இன்றைக்கு திமுக வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க. அவங்க வந்து 200 தொகுதியிலும் இன்றைக்கு திமுக வெற்றி பெறும் சொல்றான். நான் களத்துல நிக்கிறேன், எனக்கு தெரியும் இன்றைக்கு திமுக கட்டாயம் 200 தொகுதியில வெற்றி பெறும். நீங்க வந்து நாங்க தொங்குக்காக வந்து ஒரு வியூகத்தை வந்து இவர்தான் வந்து முதல் அறிவிச்சாருன்றதே முதல் தவறு சார். ஒருவேளை தொங்கு வந்தாலுமே வரட்டுமை மக்கள் முடிவு தானே. இப்ப தொங்கு நோக்கி நான் தான் கொண்டு போய் நீங்க 200 ஓட்டு எப்படி நிர்ணயிக்கலாம்? மக்களுக்கு அறிவு இல்லையா? மதசார்பற்ற மக்கள் விரும்ப மாட்டாங்களா? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணியா இன்றைக்கு தமிழகத்துல இயங்கிட்டு இருக்கு. எது மதவாத எதிர்ப்பு கூட்டணி? சார் எது சார் மதவாத எதிர்ப்பு கூட்டணி? அவர் பேசி நிறைவு செஞ்சிட்டோம். எது எதிர்ப்பு கூட்டணி இல்லன்றீங்க சார்? இப்போ ஆர்எஸ்எஸ் மூலமா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் திமுகவுக்கு ஒரு சீட்டு கொடுத்திருக்கு. தேமுதிக மதவாத எதிர்ப்பு கூட்டணியா? அது திரும்பி அவருடைய தேமுதிக மதவாத எதிர்ப்பு கூட்டணியா சார்? ஆர்எஸ்எஸ் நான் பயிற்சி பெற்றேன். இன்றைக்கு வந்து அதிலிருந்து விலகி இன்றைக்கு சமூக நீதி இயக்கமான திமுக எனக்கு வந்து கொடுத்திருக்கு. நான் ஒரு தவறு செய்து விட்டேன். ஆர்எஸ்எஸ்ல அன்றைக்கு பயிற்சி எடுத்தேன், ஆனால் நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்து எப்பொழுதோ விலகிட்டேன்னு சொல்லிட்டாரு ஒருத்தர். சில நாளைக்கு வந்து இதே கேள்வி அதிமுக சொன்னா அதிமுக போயிருவீங்களா? அதுதான் சொல்றேங்க. நீங்க ஒருத்தர் ஒரு மனநிலை எப்பொழுதுமே ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது நிறைவு செய்து அப்புறம் பேச இல்ல அதான் நான் இப்ப என்ன சொல்றேன்னா அது வந்து திட்டமிட்டு விசிக அதான் நான் இது எங்க இருந்து இந்த வார்த்தையை நான் கடன் வாங்க விரும்புறேன்னா சானூர் ஆனவாஸ்ல இருந்து ஆளூர் சானவாஸ்ல இருந்து நான் கடன் வாங்க விரும்புறேன். அவரே வீக்கெண்ட் பண்றதுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கு காரணம் இது வலதுசாரிகளின் திட்டம்னு சொன்னார் அவர். இப்ப திரும்ப பின்வாங்க வைக்கப்பட்டதற்கும் காரணம் வலதுசாரிகளுடைய திட்டமும் எனக்கு தோணுது. வலதுசாரிகளுடைய திட்டத்தை திமுக உள்ள இருந்து செய்யறதா அப்படிங்கிற கேள்வியே வருது. ஏன்னா தொடர்ந்து விசிக தொடர்ந்து விசிக சார் நான் பேசி முடிச்சேன். தொடர்ந்து விசிக டவுன் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து விவாதத்தில் இருக்கு. நீங்க வந்து பாதிக்கப்பட்டவனை நோக்கி கேள்வி கேட்கணுமா, இல்ல வந்து அந்த யாரு குற்றம் செஞ்சாங்களோ அவங்கள நோக்கி கேள்வி கேட்கணுமா? நீங்க திரும்ப ஏன் பேசினாரு திரும்ப ஏன் மாத்தி பேசுறாருன்ற கொஸ்டினும் டிபேட்டுமே எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு இருக்கு. ஏன் பேச வைக்கப்பட்டாரு? பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நீங்கள் சிறுபான்மையினா எல்லாத்துக்கும் தானே பொருந்தும். அது கட்சிக்கு பொருந்தது, மதத்துக்கு பொருந்தது, எல்லாத்துக்குமே பொருந்தது தானே. சிறுபான்மை தங்களுடைய முழுமையான எல்லா கோர்களையும் வெளியே சொல்ல முடியாது. அந்த இடத்துல இருந்து விளக்கம் கொடுத்திருக்கிறது திமுக தான் விளக்கம் கொடுத்திருக்கணும். ஏன்னா திருமா மாதிரியான இப்ப காட்டுமன்னார் கோயில் அவர் ஏன் போட்டியிடணுங்கிறது அவர் தானே சார் சொல்லணும். இல்ல சார் அவர் போட்டியிட திமுக எப்படி சொல்ல? இல்ல சார் அவர் போட்டியிடறேன்னு சொன்னாரு. இப்ப நீங்க வந்து விஜய் இவர் கமல் போட்டி இல்லைன்னு ஒண்ணு கூட்டணி கட்சியில இருந்த திருமா வந்து கேட்டாரு இல்லையா, நீங்க ஏன் போட்டி இல்லைன்னு. இப்ப வந்து திருமா போட்டியிடறேன்னு சொன்னோடனே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சதா இல்லையா? இப்ப திரும்ப வாபஸ் வாங்குறப்போ இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வெளியே இருக்கிற எல்லா ஜனநாயக சக்திகளையும் திரும்ப போட்டின்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியுமே இது வரைக்கும் வாய் திறக்கல? அது வந்து சரியான நேரத்தில் களத்தை கணித்திருக்கிறார் திரும்ப அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து கணிக்கக்கூடிய அதில் எதுவும் தவறும் கிடையாது. அதை கணிக்கிறதுல ஒன்றும் இது ஆக போகிறது இல்லை. இறுதியில் அதாவது எவ்வளோ பெரிய வாய்ப்பை வந்து இப்போ நம்ம தவற விட்டுருக்கோம் அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு வந்து தொங்கு ஏற்பட்டால், ஒருவேளை வந்து நாம் நினைக்கிறபடி ஒரு தலித் துணை முதல்வராகவோ இல்லது ஒரு முதல்வராகவோ ஆகக்கூடிய வாய்ப்புன்றது அது வந்து ஒரு கட்சியை வந்து அதோடைய வெற்றி வாய்ப்பை குறைக்குமோ இல்லைன்னா வந்து அந்த கட்சியை வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய விஷயமோ கிடையாது. அது எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு விஷயம். ஒரு தலித்தை நான் துணை முதல்வர் ஆக்கவேன்னு சொல்லியே கூட நீங்கள் தேர்தலை சந்திக்கலாமே. சமூக நீதியை முன்னெடுத்து போகிற கட்சி தானே, சமூக நீதி கூட்டணி தானே. நீங்கள் உங்களை விட அதிகமாக வலதுசாரி கொள்கைகளை எதிர்க்கக்கூடியவர் தானே திரும்ப. அவர் அந்த விதத்தில் இருந்தா என்ன? அப்போ தொடர்ந்து விசிகாவை பலவீனப்படுத்துறதுக்குண்டான எல்லா காய்களுமே இந்த தேர்தலில் ஆரம்பத்திலிருந்தே நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இன்னொரு சுவாமிநாதன் சார் ஒரு விஷயம் சொன்னார். இப்போ ஒருவேளை அந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் வந்து
குரல் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அது தேர்தலுக்கான அது ஒரு சிக்கலை நோக்கி உருவாக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை கண்டிப்பாக உருவாக்கும் சார். நீங்கள் அதை கேட்கணும்ல. இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ இது ரெண்டு கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளும் கேட்டானே, கேட்குறதுல என்ன இருக்குது? பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு தலித் லீடர் கண்டிப்பாக இவர் சொல்றாரு அவர் பொது தளத்தை நோக்கி நகர்ந்துட்டாரு. ரைட்டு, ஓகே. இருந்தாலும் இங்கே பிரச்சனைகள் நிறையா இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க இவர் சட்டமன்றத்துக்கு வர்றதுன்றது ரொம்ப முக்கியமானது தான். இப்போ திமுக தலைவர் இருக்காரு, இப்போ வலதுசாரி கொள்கையில அவர் டெல்லியில போய் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் இங்கிருந்து அதற்குண்டான ஸ்ட்ராங்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. அவரோட ரெப்ரஸன்டேட்டிவ் தானே அங்கே போயிருக்காங்க. அது மாதிரி இவர் இருந்துட்டு போறாரு. சரி, இங்கேயும் லோக்கல்ல பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க 2 பேருமே அரசியல் லாபத்துடைய முகங்களாக இங்க இருந்து பேசுறவர்கள் அது சரியா பேச மாட்டாங்க. இல்ல அதை நேரடியா பேசும்போது இன்னும் வலு இருக்குல்ல. இப்ப என்னதான் நீங்க சொன்னாலும் திமுக அதிமுக 2மே முழுமையான ஒரு தலித் இயக்கத்துக்கு ஆதரவான செயல்பாட்டை கையில் எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு இருக்கிற அரசியல் காய் நகர்த்தலுக்காகவோ அரசியல் லாபத்துக்காகவோ அது ஒரு முகமுடியை போட்டு தான் ஆகணும். அப்ப யார் முழுமையா நிக்கணும்னா இது போன்று இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் முழுமையா நிக்க முடியும். அப்ப அவங்களுடைய முகம் சட்டமன்றத்தில் வேணும். இல்ல அவர்கள் எடுத்த முடிவை மற்ற அமைப்புகள் எடுப்பதற்கு தடையாக நிற்கிற எதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல மற்ற அவர் உடனே சொன்னார், அதே தேர்தலில் அவரும் நிற்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல நீ கமலஹாசனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும், அவர் சின்னத்துல போட்டியிடணும்னு சொல்லிட்டு அவர் நீண்ட ஒரு 4 பக்கம் கட்டுரை எழுதி ஒரு விண்ணப்பமாக வைக்கிறார், கோரிக்கையாக வைக்கிறார். அதை மற்ற அமைப்புகள் செய்வது தடையாக இருக்க எதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதான் அந்த கால்குலேஷன் இல்லாத ஒரு ஜனநாயக பார்வையோடு திரும்ப இருக்கிறதுனால அந்த வார்த்தை அவர்கிட்ட வெளியே வருது. ஓகே, ஒரு அரசியல் அந்த கால்குலேஷனே இல்லை. அதை ஐயோ நம்ம விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, மக்கள் நீதி மையத்துக்கு 2 போகணுன்றது தான் அவர் இரட்டை இலக்கத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார்.